Hi friends, this is Nivita. In the video 11th standard chemistry page number 135 Alkali and Alkaline earth metals lesson la irukra biological importance of sodium and potassium அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ சோடியம் அப்படிங்கிறது Na, potassium அப்படிங்கிறது K. இது ரெண்டுமே என்ன இதில் இருக்குது அப்படின்னா S block elementsல இந்த ஆல்கலி மெட்டல்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதோட பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புல அது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மோனோவேலண்ட் சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இப்போ Na அப்படிங்கிறது வந்து 11 அட்டாமிக் நம்பர் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்ததில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அடுத்ததில் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுச்சுன்னா அது என்னாகும், Na+ன்னு ஆகிடும். அதே மாதிரி தான் கேவோட வேல்யூவும் பொட்டாசியமுக்கும் ஃபஸ்ட்டு 2 இருக்கும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்கும், அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 இருக்கும், அடுத்தது வந்து 1 இருக்கும். பிகாஸ் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 19. ஸோ இந்த 1 போயிடுச்சுன்னா அது வந்து K+ன்னு இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு தடவை தானே இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா மோனோவேலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோனோவேலண்ட்டான சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயான்ஸ் வந்து லார்ஜ் ப்ரொபோர்ஷனில் நம்மளோட பயாலஜிக்கல் ஃப்ளூவிட்ஸில் இருக்குது, லைக் பிளட் அந்த மாதிரி இதில். இந்த அயான்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுது, லைக் அயான் பேலன்ஸ் பண்ணுது. லைக் இப்போ நம்மளோட உடம்புலேயும் வந்து ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் அது எல்லாமே இருக்கும், அதுதான் நமக்கு எல்லாமே சக்தி எல்லாமே கொடுக்குது. ஸோ எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அந்த அயான் பேலன்ஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாமே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ஷன், அதாவது இப்போ நமக்கு வந்து இங்கே தொடுறோம் அப்படின்னா எனக்கு வந்து தெரியுது இல்லை. ஸோ அந்த நர்வ்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுத்து கனெக்ட் ஆகி எனக்கு யாரோ தொடுறாங்க அப்படின்னு சொல்லுதில்ல. ஸோ அந்த கண்டக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி அயான்ஸ் எல்லாமே தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிப்பிக்கலான ஒரு 70 kg ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனோட உடம்புல 90 கிராம் ஆஃப் சோடியமும் 170 கிராம் ஆஃப் பொட்டாசியமும் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ முக்கியமாக இருக்குது நம்ம உடம்புல. பார்த்தீங்கன்னா அயன்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிராம் தான் இருக்குது, காப்பர் வந்து 0.06 கிராம் தான் இருக்குது. பட் சோடியமும் பொட்டாசியமும் இவ்வளோ அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சோடியம் அயான்ஸ் எல்லாமே வந்து அவுட் சைட் த செல்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மோஸ்ட்லி பீயிங் லொக்கேட்டட் இந்த பிளட் பிளாஸ்மாவில் இருக்குது. ஓகே, பிளட் பிளாஸ்மா அப்படிங்கிறது என்னது? பிளாஸ்மா அப்படிங்கிறது வந்து ஒரு திரவ நிலை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த பிளட் பிளாஸ்மாவில் இருக்குது. அண்ட் இந்த இன்டெஸ்டினல் ஃப்ளூவிட்ஸ் விச் சரௌண்ட்ஸ் செல்லை சுற்றி இருக்கிற அந்த ஒரு இன்டெஸ்டினல் ஃப்ளூவிட்ஸில் எல்லாமே இந்த சோடியம் அயான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அயான்ஸ் எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். நமக்கு அந்த ஒவ்வொரு நர்வுக்கு இடையில வந்து அந்த சிக்னல்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நர்வ் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுல வந்து இந்த சோடியம் அயான்ஸ் வந்து முக்கிய பங்காற்றுது இன் ரெகுலேட்டிங் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அக்ராஸ் த செல் மெம்பரெயின்ஸ். இப்போ ஒரு செல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட அந்த அவுட்டர் லேயர் இருக்கும்ல, அதை தான் வந்து மெம்பரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவுட்டர் மெம்பரெயினுக்கும் அந்த ரெண்டு இதுக்கும் இடையில வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா, இப்போ இதுதான் செல் அப்படின்னா இதுதான் வந்து செல் மெம்பரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோ நடக்கணும் அப்படின்னா ரெகுலேட்டிங் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அக்ராஸ் செல் மெம்பரேன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுகரை டிரான்ஸ்போர்ட் பண்ணணுனாலோ அல்லது அமினோ ஆசிடை வந்து செல்லுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னாலும் இந்த Na+ அயான்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, முக்கிய இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சோடியமும் பொட்டாசியமும் ஆல்தோ சோடியமும் பொட்டாசியமும் கெமிக்கலாக சிமிலராக இருந்தால் கூட, லைக் இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் போகணும் இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கெமிக்கலாக சிமிலராக இருந்தால் கூட டிஃபர் குவான்டிடேட்டிவ்லி இன் தேர் எபிலிட்டி. ஆனால் அது வந்து அந்த செல் மெம்பரேன்ஸ்குள்ளே பெனட்ரேட் ஆகுதுல. பெனட்ரேட்னா என்னதுன்னா ஊடுருவுறது அப்படிங்கிறது வந்து டிஃபர் ஆகுது, குவான்டிடேட்டிவாக டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி படிக்கலாம். அண்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசமும் 2 அயான்ஸ்க்கு இடையில டிஃபர் ஆகுது. அண்ட் இன் எஃபிஷியன்சி டு ஆக்டிவேட் என்சைம்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். என்சைம்ஸ் எதுக்காக இருக்குன்னா ஒரு ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக நடக்க வைக்கிறதுக்காக தான் என்சைம் இருக்குது. ஸோ அந்த என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான எஃபிஷியன்சியும் இதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம டைஜஷன் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னா சில என்சைம்ஸ்னால தான். ஸோ அந்த என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பொட்டாசியம் அயான்ஸ் வந்து ஆர் தி மோஸ்ட் abundant cation within the cell fluids. நம்மளோட ஃப்ளூவிட்ஸில் பொட்டாசியம் அப்படிங்கிறது K+ அயான் அப்படிங்கிறது தான், கேட்டயான் அப்படிங்கிறது தான் வந்து நிறையா இருக்குது. வேர் தே ஆக்டிவேட் நிறைய என்சைம்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது. பார்ட்டிசிபேட் இன் த ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ். இப்போ நமக்கு சக்தி வருது அப்படின்னா காரணம் என்னது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம மூச்சு விடுறோம்ல அந்த ஆக்சிஜனும் சேர்ந்து தான் எனக்கு எனர்ஜியாக ப்ரொடியூஸ் ஆகுது. எனர்ஜி அப்படிங்கிறது ATPன்னு சொல்கிறது. அப்போ அந்த ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ், ஆக்சிடேஷன் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து குளுக்கோஸ் கூட சேர்ந்து எனக்கு ATP ப்ரொடியூஸ் ஆகிறது. அதுக்கு வந்து எனக்கு பொட்டாசியம் ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் வித் சோடியம், அதுக்கப்புறம் சோடியம் கூட அது வந்து சேர்ந்து எனக்கு அந்த நர்வ் சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து இந்த நர்வ் சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுல ரொம்ப முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்க இப்போ இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்குல்ல, ஸோ இது வந்து சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்டிவ் சைட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இங்கே ஒரு ஷேப் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ நான் வந்து இப்படி ஒரு ஷேப் வரைகிறேன். ஓகேவா?
ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து இதுக்கேற்ற மாதிரியே இருக்கிற அந்த ஒரு ஷேப்பில் வந்து ஏதோ ஒன்று வந்து உட்காரும். ஸோ அதுதான் இதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இங்கே ஒரு 3 சைட் இருக்குது, இங்கே ஒரு 2 சைட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சோடியம் பொட்டாசியம் பம்போட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்சைட் தி செல், இது வந்து அவுட் சைட் தி செல். இங்கே இருக்கிற பொட்டாசியம் அவுட் சைடில் இருக்கிற அந்த ஒரு பொட்டாசியத்தை வந்து உள்ளே கொண்டு வரதும், உள்ளே இருக்கிற சோடியமை வந்து வெளில கொண்டு போகிறதும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வெளியில் இருக்கிற பொட்டாசியத்தை உள்ளே கொண்டு வரதும், உள்ளே இருக்கிற சோடியமை வந்து வெளியில் கொண்டு போகிறது தான் இந்த சோடியம் பொட்டாசியம் பம்போட வேலை. முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எனக்கு ஏடிபி தேவை. ஏடிபி அப்படிங்கிறது என்னது? இந்த ப்ராசஸ் நடக்கணும்னா எனக்கு வந்து எனர்ஜி கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எனக்கு இந்த மாதிரி ஆக்டிவ் சைட் இருக்கா, இந்த ஆக்டிவ் சைட்டில் வந்து இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ அதை வந்து Na+ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து 3 இருக்குது. ஓகேவா? பொட்டாசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இதை வந்து கேரியர் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த Na+ அயான்ஸ் வந்து செல்லுக்குள்ளே இருந்து இதில் போய் வந்து உட்காருது. ஓகேவா? ஸோ உட்கார்ந்தோன்னே என்ன ஆகும், இந்த ஏடிபி மாலிகுல் இருக்கும். ஸோ அந்த ஏடிபிலேருந்து எனக்கு பாஸ்பேட் குரூப் மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா இங்கே போய் ஸ்டிக் ஆகிடும். இங்கே போய் ஸ்டிக் ஆனோடனே, அதாவது ஏடிபி அப்படின்னாலே எனது எனர்ஜியை கொண்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இது போய் உட்காருது. அதுக்கப்புறம் ஏடிபியிலேருந்து எனக்கு பாஸ்பேட் குரூப் மட்டும் இது இங்கே வந்துடுது. வந்தோடனே எனக்கு என்ன ஆகுது, இது வந்து இந்த மெம்பரேன் வந்து இப்படி திறந்துடுது. ஓகேவா? ஸோ திறந்தோடனே என்ன ஆகும், இந்த Na+ எல்லாமே அங்கே போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, வெளியிலேருந்து இந்த பொட்டாசியம் வந்து இங்கே வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆனதுக்கு இங்கே வந்து 2 பொட்டாசியம் இருக்குது. ஓகேவா? 2 பொட்டாசியம் வந்து இப்படி ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆனோடனே இந்த பாஸ்பேட் குரூப் இருக்குல்ல, அது வந்து ரிலீஸ் ஆனோடனே என்ன ஆகும்னா, இது வந்து இப்படி வந்துடும். ஓகேவா? இது இப்படி வந்து இந்த பொட்டாசியம் அயான்ஸ் வந்து கீழே கொண்டு வந்துடும். ஸோ இது வந்து ஆக்சுவலி என்ன ப்ராசஸ்னால், லோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு கொண்டு போகிறது, அந்த மாதிரி ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நடக்குது. இந்த பம்ப் ஆக்சுவலி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சோடியம் அயன்ஸையும் பொட்டாசியம் அயன்ஸையும் எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல இந்த பம்ப் வந்து இப்படி இருக்குது. உள்ளுக்குள்ளேருந்து செல்லுக்குள்ளேருந்து 3 Na+ அயன்ஸ் வந்து இங்கே வருது. அதுக்கப்புறம் ஏடிபி மாலிகுலேருந்து பாஸ்பேட் குரூப் மட்டும் இங்கே வந்த உடனே இது வந்து க்ளோஸ் ஆகி இதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகி இந்த 3 Na+ அயன்ஸையும் விட்டுருது. அதுக்கப்புறம் பொட்டாசியம் அயன்ஸ் உள்ளே வந்தோடனே அது க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த பாஸ்பேட் குரூப் வந்து லீவ் ஆனோடனே இதோட ஷேப்பும் சேஞ்ச் ஆகி இது வெளியில் வந்துடுது. ஸோ அப்படியே வந்து எனக்கு K+ அயன்ஸ் வந்து செல்லுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமாக சோடியம் பொட்டாசியம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நர்வ் இம்பல்ஸ் அந்த ஒரு இடத்துல வந்து இது வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.